இந்த உலகத்திலேயே யாராவது ஒருத்தவங்க உன் முகத்த பார்த்து, "இந்த உலகத்திலேயே நீ தான்ப்பா நல்லவன்" அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா நம்பிடாதீங்க. அவன் தான் முதுகுக்கு பின்னாடி உங்கள கழுவி கழுவி அசிங்க அசிங்கமா பேசுவான். உங்கள முழு கெட்ட பேரையும் உண்டாக்குற ஆளு அவன் தான் இருப்பான். ஏன் சொல்றேன்னா, நம்ம முதுகுக்கு பின்னாடி பேச மட்டுமே தைரியம் வச்சிருக்க சில அத என்ன அதில ஃபில் பண்ணவோ ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த மாரி ஆளுங்க வந்து நமக்கு மூஞ்சுக்கு முன்னாடி பாராட்ட மட்டும் தான் செய்வாங்க. நம்மள மாரி சூப்பர் இல்லம்பாங்க, நம்மள மாரி நல்லவங்க இல்லன்பாங்க. ஆனா, முதுகுக்கு பின்னாடி உங்கள ரொம்ப ரொம்ப கேவலமா, உங்க பேரையே கெடுத்துட்டு இருக்கிறது அவங்களா தான் இருப்பாங்க. ஸோ, அவங்கள மாரி ஆளுங்களுக்கு தயவு செஞ்சு செவி கொடுக்காதீங்க. அவங்க நல்லவங்க, வல்லவங்கன்னு சொல்றத வச்சு நம்ம ஹீரோன்னு மைண்ட் செட்டுக்கும் போயிடாதீங்க. ஏன்னா, பின்னாடி அவங்க உங்கள ஜீரோ ஆக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நீங்க நம்புனாலும், நம்பலைனாலும் இது வேணா உண்மதான். ஒரே ஒரு விஷயம் தாங்க. நீங்க நல்லவங்களா இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனா, நல்லது எது, கெட்டது எதுன்னு தெரியாத அளவுக்கு நல்லவங்களா இருக்காதீங்க. இந்த உலகத்துல எல்லாரும் நம்மள மாரி தான். எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு யோசிக்கிறதும் இருக்கிறதுலயே மிகப்பெரிய முட்டாள்தனத்தோட உச்சம்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிந்திச்சு எவனாவது உங்கள பாராட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலுமே அவன் நம்மள உண்மையிலும் பாராட்டுறானா அப்படிங்கிற விஷயத்தையாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இல்ல நம்ம முன்னாடி பாராட்டிட்டு பின்னாடி திட்ட போறாங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா, சூப்பர்ப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டே இருங்க. அந்த பாராட்டு ஒரு பெரிய விஷயமா மண்டையில ஏத்திக்காதீங்க. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.